இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கிற திமிருத்தனம் வேற யாருக்கும் இருக்காது. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா உங்களுக்கு? பணம் வேணும் பணம் வேணும்னு அலையறீங்கல்ல, அந்த பணத்தை என்ன சாப்பிட போறீங்களா என்ன? என் நேரம் நல்லா இருக்க போய் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பணம் தர, கல்யாணத்துக்கு பின்னாடி கொஞ்சம் பணம் தரேன்னு சொன்னேன். இல்லனா மொத்த காசையும் முழுங்கிருப்பீங்கல்ல. இந்த மாதிரி என்ன முறைக்காதீங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு செம்ம கோவம் வர சொல்லிட்டேன். நீங்க தானே வாக்கு கொடுத்தீங்க, எனக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு தானே சொன்னீங்க. ஆமா சொன்ன, அதுக்கு என்ன இப்போ? ஓ அப்ப தெரியும். அப்ப ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு நான் இப்ப வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு பணம் வேணும், கல்யாணத்துக்கு முன்னாடி பணம் கொடு, கல்யாணம் தண்ணிக்கு பணம் கொடுன்னு நீங்க தானே இந்த டீலியே போட்டீங்க. நல்லா தானே போயிட்டு இருந்தது. நானும் பணத்தை கொடுத்தேன். பேலன்ஸ் பணத்தை கொடுக்கறது தானே நான் சொன்னேன். என் வாக்கை எப்பயாவது நான் மீறினா? ஆனா நீங்க எதுக்கு என்ன ஏமாத்தீங்க? நான் உன்னை ஏமாத்தல. அண்டர்ஸ்டாண்டிங் சொல்ல போனா என்னதான் ஏமாத்திருக்காங்க. மாப்பிள்ளைய நீ தானே உட்கார்ந்த, பொண்ணு உன் பக்கத்துல தானே வந்து உட்கார்ந்தா. நீ தான் அவன் முகத்தை பாத்துருக்கணும். முதல்ல போடா இங்க இருந்து. போகிறதா? மரியாதை இங்க நில்லுங்க. என்ன எங்க போக சொல்றீங்க? பொண்ணு நானா கூட்டிட்டு வந்தேன், நீங்க தானே கூட்டிட்டு வந்தீங்க. லட்சுமி எங்க இருக்கா? அவளை கூப்பிடு. எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? அடேய், நான் உன்னை அவளை ஒளிச்சு வைக்கலடா. அவ ரிஷி கூட கிளம்பி போயிட்டா. உன் வீட்டு பொண்ணு தானே. ரிஷி கூட தான் டைவர்ஸ் ஆயிடுச்சு இல்ல. திரும்ப எதுக்காக அவன் கூட போறா? ரிஷி கூட போயிட்டான்னு சொன்னா என்ன அர்த்தம் இது? உனக்கு என்ன பைத்தியமாடா? என்ன பார்த்து எதுக்காக ஷவுட்டிங் பண்ற? அவ என்ன சின்ன குழந்தையா? அவ என்ன கை குழந்தையா, பேபியா? நான் அவ கைய பிடிச்சுக்கிட்டு நீ போக கூடாதுன்னு சொன்ன உடனே அவ அப்படியே நின்னுடுவாளா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அதோட தள்ளி நின்னு பேசியன உன் வாயில இருந்து நாத்து அடிக்குது. நாத்து அடிக்குதா? எப்ப நாத்து அடிக்க தெரியுமா? நீங்க பொணமா படுத்தீங்கன்னா அப்ப நாத்து அடிக்கும். உங்க உடம்புல புழு வந்துரும். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கூட தெரியறதுக்கு 4 நாள் ஆகும். நீங்க செத்தது மத்தவங்களுக்கு தெரியாத வரைக்கும் நாத்து அடிக்கும். லக்ஷ்மி கூட கல்யாணம் பண்ணி சொன்னா மொத்தமா ஏமாத்திட்டு நிக்கிறீங்க. உங்களுக்கு இப்ப கொல்லும் கொல்ல தோணுது. பலு அட கடவுளே, சித்தி சித்தி விடு. சித்தி உனக்கு என்ன அறிவு இருக்கா? இங்க பாரு, இங்க இருந்து வெளிய மரியாதையா வெளிய போடா. வாய மூடுன்னு சொன்னேன். உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? தெருநாயே, பொறுக்கி, அயோக்கிய பயலே, ராஸ்கல், சாக்கடையில நெளியிற புழுவே. ஏன் மேலேயே கை வைக்கிறியா? நீ ராணு மேலேயே கை வைக்கிறியா? டேய், நீ தெரு நாயை விட ரொம்ப கேவலமானவன்டா. லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிப்பியா? அவளை கல்யாணம் பண்ணிக்கிற தகுதி உனக்கு இருக்காடா? முதல்ல அவளுக்கு தகுதியானவனா வந்து நில்லு. அவளுக்கு உன் மேல ஆசை வர மாதிரி முதல்ல நடந்துக்க. மனசுக்குள்ள அன்பை நீதான் வளர்க்கணும். இந்த திமிர்த்தனத்தெல்லாம் வேற எங்கேயாவது காட்டு. மரியாதையா இங்கிருந்து போயிடலன்னா செருப்பால் அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிடுவேன். போடா இங்கிருந்து. நீங்க என்ன விரட்டுவீங்க? உனக்கு ஒரு விஷயம் தெரியவே தெரியாது. மண்டபத்துல ரிஷி மாமா தான் மாப்பிள்ளையா உட்கார்ந்து இருந்தாரு தெரியுமா? அக்காக்கு பதிலா அங்க கமல் இல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா கடவுள் அவங்க 2 பேருக்கும் அப்பவே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. அட பாவிங்கள, மொத்த குடும்பமும் சேர்ந்து என்ன ஏமாத்திருக்கீங்களா? சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும். கேளுங்க கேளுங்க, புது புது கதை வருது பாருங்க. எல்லாரும் சேர்ந்து புத்திமதி சொல்றீங்களா? போக போக பாம் மேல பாம் போடுறீங்க. சித்தி, இந்த தடவை நீங்க பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. இது வரைக்கும் ஏதோ விளையாட்டுத்தனமா போயிட்டு இருந்தது. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்ன ஏமாத்திருக்கீங்கல்ல. நான் எல்லாரையும் பழி வாங்கி தீருவேன். உங்க எல்லாரையும் பழி வாங்கலன்னா என் பேர் பல்வீந்தரே கிடையாது. அப்படி ஒரு சம்பவம் நடக்கல, என் அப்பனுக்கு நான் பிறக்கலன்னு அர்த்தம். பாப்பீங்கல்ல. கிளம்பு. ரொம்ப தொல்றீங்க. ஆமா, கிளம்பு. ஒழுங்கா முதல்ல நில்லு. ஒழுங்கா முதல்ல நிக்க கத்துக்கோ, சரியா? நிக்க கூட முடியாம தடுமாற. உனக்கு பம்பு பண்ண உரிமையே இல்ல. எதுக்காக தேவையில்லாம இங்க வந்து கத்திட்டு இருக்க சொல்லு. நீ எல்லாம் பேசுற. நீதான் ரொம்ப கேவலமானவன். உன் மேல எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. இப்பெல்லாம் நீ ஒரு ஆளே கிடையாதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா மாமா இப்ப அக்கா கூடவே இருக்காரு. இனிமே ஒன்னாதான் இருப்பாங்க. அதனால போயிடு. போடா. நல்லா இருக்கு, பரவாயில்ல. உன் திமிர காட்டுற. போடா. நான் யாருன்னு காட்டுற. ஒழுங்கா போயிடு. வெளிய போடா. ஷாலு, கதவை மூடு. சித்தி 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 நீங்க உட்காருங்க. என்னாச்சு? உட்காருங்க. சித்தி உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. சித்தி தண்ணி. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன்.
என்ன யோசிக்கிற? என்ன யோசிக்கிறேன்னு தெரியும். நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அங்க என்ன நடக்கும், யாரு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க. இங்க பாரு லக்ஷ்மி, என் ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாம் எப்ப எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு என்னை விட உனக்கு நல்லாவே தெரியும். ஒரு சிலருக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஒரு சிலருக்கு உன்னை பிடிக்காது. ஏகப்பட்ட கேள்விகள் வரும். பட் ஒரு விஷயத்தை மட்டும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ லக்ஷ்மி. அண்ட் இந்த விஷயத்தை நான் கடவுள் முன்னாடியே சொன்னேன். இதுக்கப்புறம் நான் உனக்கு எந்த ஒரு கெடுதலும் நடக்கப்பட மாட்டேன். ஐ ப்ராமிஸ். அண்ட் நானும் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன். அதனால ப்ளீஸ் நீ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத. எல்லாம் நல்லதே நடக்கும். ஒருவேளை யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா நீ ஜஸ்ட் என்ன பாரு, என் முகத்தை பாரு. நான் எதுவும் ஆகப்பட மாட்டேன். சித்தி தண்ணி. என்ன சித்தி? என்ன? நீங்க 3 பேரும் இவ்ளோ பெரிய திருட்டு வேலையெல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் திங்கிங் கூட பண்ணல. ரிஷி மாப்பிளைய வந்து உட்கார்றான், கமலி பொண்ணா வந்து உட்கார்றா. எவ்வளவு பெரிய லார்ஜ் பிளானிங் எல்லாம் பண்ணிருக்கீங்க. இப்ப பாருங்க, நீங்க பண்ண காரியத்தினால இனிமே நேஹாவுக்கு கல்யாணமே நடக்க போறது இல்ல. அதுக்கு மேல அந்த பொறுக்கி பல்வேந்தர் அவனை என்ன சும்மாவே விட மாட்டான். சரி சித்தி, நீங்க எதுக்கு பல்வேந்தர் கிட்ட கல்யாண பேச்சு நடத்துனீங்க? அதுக்கு பதிலா எங்களை திருடின்னு சொல்றீங்க. ஏன் கூட டங் ஃபைட் பண்றியா? அதிக பிரசங்கி, உனக்கு வெக்கமா இல்லையா? உன்னை கேட்டுதான் நான் எல்லாமே செய்யணுமோ? நீதான் என்ன உட்கார வச்சு சோறு போடுறியா? ஆமா, பல்வேந்தர் கிட்ட நான் கல்யாண பேச்சு பேசினேன். ஏன்னா லக்ஷ்மி தான் சரின்னு சொல்லியிருந்தா. இல்ல சித்தி, நீங்க தான் வற்புறுத்துனீங்க. பாணி, சித்தி நீங்க பாணிக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறீன்னா உன் டங்க எடுத்து வச்சு நெருக்கிடுவேன். சித்தி நான் பாணி வேண்டாம். சித்தி சித்தி சாரி சித்தி. இது எல்லாமே நாங்க அக்காவோட நல்லதுக்காக மட்டும்தான் பண்ணிருக்கோம் சித்தி. வேற நல்லதுக்காகவா? நல்லதுக்காக பண்ணீங்களா? அப்ப நான் என்ன அவளை கொலை பண்ணனா என்ன? நான் என்ன அவளுக்கு விரோதியா? சித்தி, நடந்தது நடந்துருச்சு. உங்களோட பிபியை ஏத்திக்காதீங்க. அக்கா உங்களுக்கு பாரமா இல்லல்ல. மாமா தான் கூட்டிட்டு போயிருக்காரு. ஓய், இந்த திமிர்த்தனமான பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ரிஷி கூட்டிட்டு போயிட்டா. என்னத்த கூட்டிட்டு போனா? லக்ஷ்மியை அவன் கூட்டிட்டு போயிருக்கான்ல. இப்ப வேடிக்கைய பாரு. இப்ப என்ன பண்ணணுமோ அதை நான் ரொம்ப கரெக்டா பண்ணுவேன். அவளை யார் அந்த வீட்டுல நுழைய விடுறாங்கன்னு நான் பாக்குறேன். அந்த வீட்டுல அவளுக்கு ஏகப்பட்ட விரோதிங்க இருக்காங்க. மருமகளா இருந்தாலே அப்பவே அந்த வீட்டுல அவளை இருக்க விடல. இனிமே எப்படி இருக்க விடுவாங்க? அப்படியே அவ அந்த வீட்டுக்குள்ள போயிட்டாலும் அந்த வீட்டுல அவ எத்தனை நாள் தங்குறான்னு நானும் ஒரு கை பாத்துறேன். ரிஷி கூட்டிட்டு போனானா? சை,